ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் நம்ம குவஹாத்தியில் இறங்கணும் இல்லையா, இறங்கி ஒரு டெம்போ ட்ராவலர், ஏசி டெம்போ ட்ராவலர் வச்சுட்டு நம்ம கிளம்பணும். அதிலேருந்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 நாளாக எனக்கு பேசவே முடியல, தொண்டை வேறு சரியில்லை, அதனாலே நான் போடலை. இன்றைக்கும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அங்கேருந்து நம்ம குவஹாத்தி ஏர்போர்ட்லேருந்து 2.5 hours ஜேர்னி பண்ணோம்னா நம்ம மேகாலயா கிட்ட ரீச் பண்ணுறோங்க. மேகாலயாவில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா உமியம் லேக் அப்படின்றது, அந்த இடத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி தான் இந்த உமியம் லேக் அப்படின்றதும். நம்ம நேபாளில் பேவா லேக்குன்னு ஒன்று போனோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் பார்த்துருப்பீங்க. பேவா லேக் போட்டிங் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு போட்டிருப்பேன். ரொம்ப அட்வென்ச்சரான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி தான் இதுவும் வந்து உமியம் லேக்லையும் போட்டிங் இருக்குது. ஆனால் சீனரிஸ்னால் அட்டகாசங்க. நம்ம மேகாலயா வர வர அவ்வளோ அழகாக இருக்கும். மேகாலயா அப்படின்னாலே வந்து மேகங்கள் சூழ்ந்த ஊருக்கு பேர் தான் மேகாலயான்னு சொல்லுவாங்க, அபோர்ட் ஆஃப் க்ளவுட்ஸுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேகாலயா வந்து இயற்கை கொஞ்சிற ஒரு ஊருங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு தான் இருக்கும். இப்போ இந்த உமியம் லேக்குக்கு போனோம். உமியம் லேக் போனால் கொஞ்சம் பேர் வந்து அங்கேயே உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இது போகிற வழி தாங்க. இது வழியை பார்த்திங்கனாலே உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த க்ளவுட்ஸை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். கரெக்டாக 2.5 hours ஆச்சு நாங்கள் அந்த உமியம் லேக்கை போய் சேர்றதுக்கு. அங்கே போன உடனே ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயே கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம அங்கே நான் ஃபுல்லாகவே போயிட்டு வந்துடணும், போட்டிங்கும் போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் பேருக்கு நம்ம அந்த பேவா லேக்கில் போயிட்டு வந்தப்போ திடீர்னு அப்படியே சடனாக கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைங்களா. அப்படியே ஹெயில் ஸ்டோன் ட்ரெயின் வந்துருச்சு, ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங் மாதிரி வந்துருச்சு. அதனால எல்லாம் கொஞ்சம் பேர் பயந்துக்கிட்டு வேண்டாம், போட்டிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அப்படியே முன்னாடியே உட்காந்துட்டாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸே பார்க்கிங்கே 50 rupeesன்னு நினைக்கிறேன். அது அந்த போர்ட்லேயே இருக்குது பாருங்கள் முன்னாடியே. அது நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவும் கொடுக்குறேன், இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். 50 rupeesன்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் ஃபீஸே. அப்புறம் வெஹிக்கிள் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் அமௌண்ட் உண்டு. அதுதான் இது இங்கே அந்த போர்டில் இருந்துச்சுங்க. 4 வீலர்னால் 50 rupeesன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துட்டு தான் நாங்கள் உள்ளாரையே போனோம். ஃபஸ்ட்டு உள்ளார போனால் போட்டிங்க்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வரலன்னவே சரி பரவாயில்ல, இன்னொரு இடத்துல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். உமியம் லேக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே அதை சுற்றி மலையாக இருந்துச்சு, நடுப்புற லேக் இருக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இதில் வந்து நல்லா நம்ம தனியாக போகலாம், நிறைய பேர் போகிற போட்டும் இருந்துச்சு. அந்த இடமே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரம்மியமாக இருக்குது. அப்படியே எல்லாருமே இதில் நடந்து போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து டயர்டே தெரியாது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸை பார்த்தோம்னா அஸ்ஸாமில் ஃப்ளட்டு அப்படி இப்படின்னு ஒரே மழை மாதிரி தாங்க காமிச்சாங்க, வெள்ளமாக ஓடுதுன்னு. ஆனால் அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சோம், ஃபர் வச்ச ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போனோம், லைட்டு ஜெர்க்கின் எடுத்துகிட்டு போனோம், ரெயின் கோட் எடுத்துகிட்டு போனோம். எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ட்ராப் ரெயின் கூட கிடையாது. நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனது தான் வேஸ்ட்டு. மற்றபடி நாங்கள் போயிட்டு வந்து ரொம்ப சூப்பரான ரம்மியமான கிளைமேட்டு, எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வந்தோங்க. மழை கிழ புயல் எதுவும் கிடையாது, ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு நாங்கள் பார்க்குறதுக்கும். நம்ம இன்னொரு ஃபால்ஸ் காமிக்கிறேன். அப்போ அப்படியே இந்த ஃபாகுலாம் வந்ததை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மேகாலயான்றதுக்கு அந்த 7 சிஸ்டர்ஸ்னு நினைக்கிறேன், நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் உமியம் பார்க் ஒண்டி தான் நான் போட்டிருக்கேன். இதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் ஒரு பிளேஸாகவே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்தது அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு பிளேஸாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்களேன், இந்த பார்க்குக்கிட்ட சுற்றி மவுண்டெயின் பாருங்கள். அதாவது பெரிய பெரிய மவுண்டெயின் நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஹில்லு மாதிரி இருக்குது. அப்போ நடுப்புற லேக்கு,
அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸும் சூப்பராக இருக்குது பாருங்களேன். அந்த போட் போகிறது லேக்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுங்க. நம்ம போயிட்டு வந்தால் கூட அது ரொம்ப பயங்கர என்ஜாயபுளாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்து பயந்ததால் தான் நாங்கள் இந்த போட்டிங் ஒண்டி அவாய்ட் பண்ணிட்டோம். சரி, எல்லோரும் குரூப்பாக போகும்போது எல்லோரும் ஒத்துமையாக போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணுங்க. இல்லை கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க வேண்டான்னா சரி நம்மளும் வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா. அதனால் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வந்தோங்க. ரொம்ப நம்ம அழகான பிளேஸு இந்த உமியம் லேக்கு. இந்த போட்டிங்கில் போயிருந்தால் கூட அவ்வளோ நல்லதாக இருந்திருக்கும். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு நிறையா அது எடுத்தும் காமிச்சிருக்கேன். இது நாங்கள் சும்மா சைடில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டது தான் இது. பாருங்கள், இது நானும் இது என் ஃப்ரெண்டும் நம்ம வந்து காலேஜ் மட்டும் என்னுடைய காலேஜ் மட்டும் நான் முன்னாடியே ஏற்காடு வீடியோலலாம் போட்டிருப்பேன் நான். அதே மாதிரி இதுலேயும் நாங்கள் தான் சேர்ந்து போகிறோம். பத்மாவும் நாங்கள் சேர்ந்து தான் போகிறோம். அவங்களோட தான் நான் நேபாள் ட்ரிப்பும் போனேன். இந்த ட்ரிப்பும் அவங்க போகிற பேட்சோடு தான் நம்ம போகிறோம். இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். இந்த லேக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே. ஆனால் நான் காமிச்சிருக்கேன், நம்ம போட்டிங் போகலனாலும் நான் ஃபுல்லாகவே எண்டு வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து அந்த லேக் வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகான ஒரு லேக்குங்க இது, உமியம் லேக். நம்ம மேகாலயாவில் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸு இந்த உமியம் லேக் தாங்க. ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்துச்சு, இறங்கி போய் அந்த லேக் போட்டிங் போகணும். பாருங்கள் எவ்வளோ அதை சுற்றி ஹில்ஸ் இருக்கும். அமைதியான ஒரு போட்டிங்காக இருந்திருக்கணும். இருந்தாலும் நம்ம வந்து நேபாளில் பேவா லேக்லேயே போயிட்டு வந்தோம் இல்லைங்களா. அதனால் நான் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு கீழேயும் இறங்கி பார்த்துட்டு மேலே வந்துட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து என்னோட இந்த உமியம் லேக்கை ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான இடம், மேகாலயாவில் பார்த்த அழகான இடம். அந்த க்ளவுட்ஸை பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்குன்னே இந்த இடம் எடுத்துருக்கிறேன். அவ்வளோ அழகு இங்கே. இந்த மேகாலயாவில் நான் சுற்றி பார்த்த அடுத்தடுத்த இடங்களை வந்து நான் அடுத்தடுத்த காணொலியில் நான் பார்த்த மாதிரியே அப்படியே 100% உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த உமியம் லேக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அங்கேயே ஒரு கேன்டீன் இருந்துச்சு, பிளாக் டீ குடிச்சிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுங்க. இடமே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மரங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்ணுக்கு ஒரு அவ்வளோ அழகான ஒரு இடம் வந்து இந்த உமியம் லேக்கு. அதை பார்த்துட்டு வரும்போது எடுத்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸை தான் நான் இதில் சேர்த்துருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொலியில் அடுத்த ஸ்பாட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்றத நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். இதுவும் உமியம் பார்க்கில் எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிப்பு தாங்க. இந்த கிளிப்பு நானும் என் ஃப்ரெண்டும். இது தனுஜான இன்னொரு ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணப்போ வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இங்கே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதுவும் இந்த உமியம் பார்க்கில் எடுத்த ஒரு கிளிப்பு தான். இந்த சைடு ஜென்ஸ் எல்லாம் உட்காந்து எடுத்தாங்க, அந்த பக்கம் லேடிஸ்லாம் உட்காந்து எடுத்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.